ஓகே மக்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி க்ளோஷர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் இட்டரேட்டர்ஸில் நான் உங்களுக்கு தெரியக்கூடிய அத்தனை சாதாரண மெத்தட்ஸையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியல, இட்டரேட்டர்ஸ் பற்றி தெரியலன்னா கடைசி இருக்கிற 2 வீடியோ நான் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இட்டரேட்டர்ஸ் பற்றி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ க்ளோஷர்ஸ் நமக்கு எதுக்கு தேவைங்கிறத விட நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்க்கலாம். இப்போது நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டாட் ஆப்ரேட்டர்லேருந்து ஆரம்பிக்கும். அந்த டாட் ஆப்ரேட்டர் ஒரு க்ளோஷர் கொடுத்து அதுக்குள்ள நம்மளோட பாடி எழுதுவோம், கரெக்டுங்களா? நம்ம இப்படியே எழுதி எழுதி தானே பழகிட்டோம். ஹேவ் யூ எவர் தாட் இதை நம்ம எப்படி நம்மளோட ஓன் க்ளோஷர்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே எழுதலாம் அப்படிங்கிறது யோசிச்சிருக்கீங்களா? ரஸ்ட் வந்து 3 வகையான க்ளோஷர்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, which is basically 3 types of traits. fn once அப்படின்னு, அதுக்கப்புறம் நார்மல் fn, அதுக்கப்புறம் fn mute. fnனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபங்க்ஷன் அப்படின்னு. இப்போ நம்ம ரஸ்ட்ல இது நாள் வரைக்கும் நம்ம என்ன வகையான ஓனர்ஷிப்பை நம்ம பார்த்துருக்கோம்? ஒன்று, ஒரு வேல்யூ ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து இன்னொரு பர்டிகுலர் இடத்துக்கு மூவ் ஆகி பார்த்துருக்கோம், கரெக்டுங்களா? இஃப் த பர்டிகுலர் டைப் இஸ் நாட் காப்பியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன்னா அது நான் ஒரு ஏங்கிற வேரியபிளில் வச்சிருக்கிறேன். இப்போ பிக்கு மாற்றும் போது என்ன ஆகுது? அந்த ஸ்ட்ரிங்கே காப்பி ஆகுது. ஏ வந்து அன்இனிஷியலைஸ்டாக மாறிடும், கரெக்டுங்களா? நான் அதைத்தான் மூவ் சிமெண்டிக்ஸ் வீடியோவில் ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு வழி இருக்குது. ரெண்டாவது வழி எப்படி? நம்ம இங்கிருந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும், விச் இஸ் நத்திங் பட் அ பாயிண்டர். அந்த பாயிண்டர் நம்ம இந்த வேரியபிள்லேருந்து இந்த வேரியபிளுக்கு மாத்திரச்ச நம்மளால ரீட் பண்ண முடியும், பட் ரைட் பண்ண முடியாது. மூவிங்ல ஆப்வியஸாக ரீட் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். தெர் இஸ் அ தேர்ட் வே. அகைன் நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ். நம்மளால ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். ஆனா இந்த பர்டிகுலர் வேல்யூ ஆர் வேரியபிள் வில் நாட் ஹோல்ட் தட் வேல்யூ. இட்ஸ் அ நான் ஓன்ட் ரெஃபரன்ஸ். நான் ஓன்ட் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ரெஃபரன்ஸ் வந்து ஸ்கோப்பை விட்டு வெளியில போச்சுன்னா அந்த ஹோல்டு பண்ணியிருக்கிற வேல்யூ வில் நாட் பி ட்ராப்ட். அதுதான் நான் ஓன் ரெஃபரன்ஸ். ஓன் ரெஃபரன்ஸ்னா அந்த ஸ்ட்ரிங்கே, அந்த ஸ்ட்ரிங் டைப்பே, அந்த ஸ்ட்ரிங் டைப் போறச்ச அது ஹோல்டு பண்ணியிருக்கிற டேட்டாவும் ட்ராப் ஆயிரும். ஸோ அதை பற்றிலாம் இப்போ பேச வேணாம். நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, லிட்ரலி நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் இந்த க்ளோஷர்ஸ்குள்ள நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. இப்போ உங்க வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட்னா, யூ வில் யூஸ் அ க்ளோஷர் விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் த ட்ரெய்ட் கால்ட் fn once, ஃபங்க்ஷன் ஒன்ஸ். அந்த ஒன்ஸ்ங்கிற பேர்லயே உங்களுக்கு தெரியுது, இட் இஸ் கிரியேட்டிங் யூ த எபிலிட்டி டு மூவ் அ பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இது ஒன்லி ஃபார் மூவ் சிமாண்டிக்ஸ்ன்னு வச்சுப்போமே. fnங்கிறது நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, இட் இஸ் அ நார்மல் ரீட் ஒன்லி ரெஃபரன்ஸ். fn muteங்கிறது அகைன் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, இட் இஸ் போத் ரீட் அண்ட் ரைட். இங்கேயுமே ரீட் அண்ட் ரைட் தான், பட் சின்ஸ் நம்ம வேல்யூவே மூவ் பண்றதுனால இட்ஸ் பிரிட்டி ஆப்வியஸ். புரிஞ்சிருக்கும்னு நம்புற மக்களே. மெயினா க்ளோஷர்ஸ்ல இந்த 3 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெனரிக் ஃபங்க்ஷன்ஸோட யூஸ் பண்றச்ச இட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 2 ஆர்குமெண்ட்ஸுமே நான் ஒரு டைப்குள்ள வைக்கிறேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு வச்சுக்கோமே. அந்த டி வந்து ஒரு U32 இருக்குதுன்னு வைங்களேன். அந்த U32 வந்து நம்ம பக்கத்துலேயே இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷனையும் எழுதுறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1,2ன்னு கொடுத்து இங்கே நான் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதுறேன். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ல இந்த 2 வேல்யூஸும் உள்ள போகுது. போகி நான் இதை வந்து சம்முன்னு எழுதுறேன். ஏன் பண்றேன்னா கேட்காதீங்க, பட் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா இந்த ஜெனரிக்ஸ்லேயே கொடுத்து இங்க இன்னொரு வேல்யூ இங்க எழுதிக்கலாம், எஃப்னு. இந்த எஃப் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த 3 ட்ரெய்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை காப்பி பண்றோம் அப்படின்னா fn ஒன்ஸ் எடுத்துக்கலாம், பிகாஸ் நம்பர்ஸ் ஆர் பிரிட்டி சீப் டு காப்பி. நீங்க வெறும் ரீட் ஒன்லி தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வெறும் fn எடுக்கலாம். இல்ல நீங்க மியூட்டேட் பண்றீங்க, பட் அட் த சேம் டைம் நான் வந்து ஓன் பண்ண போறதில்ல அந்த வேல்யூஸ்னா fn மியூட்னு எடுக்கலாம். குழப்பிச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் வரிட். நான் இது ஒரு இன்ட்ரோவா இது கொடுத்துட்டு நான் கோட்ல உங்களுக்கு சொல்லி தரச்சே ஒரு மாதிரி பெப்பேன் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஒரு தியரியா இங்க நான் சொல்லி கொடுத்துட்டு கோடுக்குள்ள போலான்னு முடிவு பண்ணேன், சரிங்களா? ஸோ நம்மளோட டாபிக்ஸ் ஃபார் டுடே வந்து என்னன்னு பார்த்துருவோமே. இருங்க, எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஓசிடி இஷ்யூஸ் இருக்கு, அதனால இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆல்ரைட்,
டாபிக்ஸ் ஃபார் டுடே பேசிக்லி என்னன்னா நான் இப்போ சொன்னது தான். இந்த மூணுத்தையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் 3 ட்ரெய்ட்ஸ்ன்னு வச்சுக்குவோமே. செகண்ட் திங் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஜெனரிக்ஸில் நான் வந்து இம்பிள் ட்ரீட்னு ஒரு சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்தேன். அந்த இம்பிள் ட்ரீட்டை யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஜெனரிக்ஸ் வந்து அந்த ஆங்குலர் ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாகவே ஆர்கியூமெண்ட்ஸ்லேயே இம்ப்ளிமெண்டிங் சம்திங் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ அந்த இம்ப்ளிமெண்டிங் ட்ரைட் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, யூ கேன் ஆக்சுவலி ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எய்தர் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுவீங்க, ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதி அந்த ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனையே நீங்கள் எழுதி இங்கே ஒரு ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷனாக நீங்கள் இன்னும் எழுதுவீங்க. கரெக்டுங்களா? அதனால தான் ஜாவாஸ்கிரிப்டில் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸை ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸும்பாங்க. தே ஆர் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஃபங்க்ஷனையே ஒரு வேல்யூவாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லாங்குவேஜை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்லுவோம். கோலையுமே அந்த ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனையே ஒரு வேல்யூவாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் வேல்யூவாகவும் எடுத்துக்கலாம். அதே தான் இங்கே ரெஸ்ட்டும் பண்ண ட்ரை பண்ணுதுங்க. ஸோ அதை பற்றி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சின்டாக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஃபைனலி ஒரு சின்ன ஒரு மினி எக்ஸாம்பிள் மாதிரின்னு வைங்களேன். இந்த இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சின்னதாக இணைக்கிற மாதிரி ஒரு மினி எக்ஸாம்பிள். அவ்வளோதான் இன்னைக்கான க்ளோஷர் வீடியோ. அவ்வளோதான் சொன்னாலே எப்படியும் பெரிய வீடியோ தான் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ஷ்ரிங்க்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்டாக்ஸில் பார்த்துடலாம். சின்டாக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம சின்டாக்ஸ் எப்படி எழுதுறது, அந்த க்ளோஷர்ஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஆஸ் யூஷுவல் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இட்ஸ் கோயிங் டு பி அ நம்பர் பேஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நான் ஒரு வெக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் இன்டீஜர்ஸ்னா அன்சைன்ட் இன்டீஜர்ஸ், U8 டைப். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நம்பர்ஸை வச்சு 3 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் நான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இட்ஸ் கோயிங் டு டேக் இட் த்ரூ ரெஃபரன்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் மியூட்டபிள் ரெஃபரன்ஸ். தேர்ட் ஃபங்க்ஷன் அந்த வேல்யூவை அப்படியே மூவ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? அது வித்தியாசம் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் நம்பர்ஸ் fn அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் will obviously accept this numbers. ஸோ அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறேன்னா, param numbers அப்படின்னு கொடுத்து இட்ஸ் ஆஃப் டைப் %U8. உங்களுக்கு ASREF ட்ரீட் நான் ட்ரீட் செக்ஷன்ல சொல்லி கொடுத்துருந்தப்ப நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், வெக்டரா நீங்க எடுத்து அதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா %U8 தான் கொலாப்ஸ் ஆகும். பிகாஸ் இது ரெண்டுமே ASREF ட்ரீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால. ஸோ நீங்கள் அரேவே வச்சிருந்தாலும் சரி, இல்லை வெக்டரே வச்சிருந்தாலும் சரி, அதை ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்போ இட் வில் கெட் கொலாப்ஸ் லைக் திஸ். அதை பற்றி தெரிலனா அந்த வீடியோவில் இருக்குது, போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேராமீட்டர் நம்ம ஒரு கால் பேக்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கால் பேக் வந்து என்ன டைப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறப்ப தான் நமக்கு ஜெனரிக்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இங்கே டைப் ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதிக்கிறேன். சரி, ஓகே, டைப் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், கால் பேக்கில் ஃபங்க்ஷனும் எழுதிடுறோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன டைப்பு அதுதான் நீங்கள் தேவை. அங்கே தான் நம்மளோட வேர் கிளாஸ் வருது. வேர் கிளாஸ் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இங்கே எழுதுறதுக்கு பதிலாக ஒரு கோட் ஆர்கனைசேஷனுக்காக நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக இந்த டைப் என்னங்கிறது இந்த ஃபங்க்ஷன் டிஃபனிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதுறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டைலு. நீங்கள் இங்கேயுமே எழுதியிருக்கலாம், பட் ஐ ஃபீல் லைக் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குங்கிறதுக்காக தான். ஸோ த ஃபங்க்ஷன் டைப் வுட் பி a trait which implements fn. fnங்கிறது it's a normal function which will be accepting a certain argument. என்ன ஆர்குமெண்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸோட டைப் என்ன, %U8. ஸோ %U8 இங்கே கொடுத்து it will be returning nothing. ஸோ இது யூனிட் ஸ்ட்ரக்டாக இங்கே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா வில் பி ரிட்டர்னிங் சம்திங். என்ன சொல்லலாம், யூ சைஸ்ன்னு வச்சுக்குவோமா? யூ சைஸ்ன்னு வச்சுக்கலாம். எந்த லென்த் ரிட்டர்ன் பண்ணுதுன்னு வச்சுப்போம். சும்மா உங்களுக்கு நான் இங்கே ரிட்டர்ன் டைப் எப்படி எழுதுறதுன்னு காட்டுறக்காக தான் காட்டினேன். நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அப் டு த டிசைன் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ மெயினாக நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு க்ளோஷருங்கிறது நீங்கள் டெஃபினிஷன் பண்ணுறப்போ அதனோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை எழுத மாட்டீங்க. நீங்கள் ஜஸ்ட் சொல்லுவீங்க இந்த க்ளோஷர் இந்த டைப்பில் தான்ப்பா இருக்கும், ஆனால் அந்த க்ளோஷர் வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம். as long as அந்த ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் இட் கேன் பேசிக்லி ஹாவ் எனி லாஜிக் இன்சைட் இட். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது ஒரு சின்ன ஆன்டி பேட்டர்ன் மாதிரின்னு வைங்களேன். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எப்போவுமே லாஜிக் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எப்போவுமே அது என்ன அக்செப்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். பட் க்ளோஷர்ன்றது கொஞ்சம் டிலேடாக நமக்கு தெரியும்.
ஏன்னா நம்ம கால் பண்ணும்போது தான் அதனோட ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனே எழுதுவோம். பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, கால் பேக்குங்கிற ஃபங்க்ஷன் அந்த இந்த இந்த பர்டிகுலர் பேராமீட்டர் இருக்குல்ல, இது நான் ஒரு ஃபங்க்ஷன் இங்க நான் கொடுத்ததுனால, இந்த ஃபங்க்ஷனோட டைப் ஒரு க்ளோஷர்னு கொடுத்ததுனால, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கால் இட் பாசிங் திஸ் பர்டிகுலர் பேராமீட்டர் பெராம் நம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ பெராம் நம்பர்ஸ் அப்படின்னு நான் இங்க கொடுத்தாரு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். எக்ஸிக்யூட் நம்பர்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்க ஐ வில் பி பாசிங் த ரெஃபரன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வெக்டர். அதுக்கப்புறம் இங்க தான் நம்மளோட க்ளோஷர் டெஃபினிஷனை எழுத போறோம். நம்ம மேப் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே லாஜிக் தான். இப்போ நான் இங்க 2 வெர்டிக்கல் சிம்பிள் கொடுத்து கர்லி பிரேசஸ் கொடுத்து இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் ஈச் நம்பர். அதுக்கப்புறம் இந்த லென்த், அந்த நம்பர்ஸோட லென்த் என்ன நமக்கு தெரிஞ்சுப்பேன். சரிங்களா? இப்போ நான் இங்க இந்த நம்பர்ஸை பாஸ் பண்ணிட்டேங்கிறதுனாலே என்னால் இதுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியாது. ஞாபகம் இருக்குங்களா? மேப் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணோம்? மேப் ஃபங்க்ஷன்ல அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ நான் என்ன இங்க பாஸ் பண்றேனோ, அதாவது இந்த பர்டிகுலர் க்ளோஷர்ல நான் என்ன வேரியபிள் பாஸ் பண்றேனோ அதை நான் இங்க மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் இன்னொரு ஆர்குமெண்ட்ல வேற எங்கேயோ ஏதோ ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணிட்டேங்கிறதுனால என்னால் கால்பேக்குள்ள அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஐ நீட் டு ஹாவ் தட் பர்டிகுலர் பராமீட்டர் இன்சைட் த கால்பேக் ஃபங்க்ஷன் ஆஸ் அ பராமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இங்க நான் என்னன்னு வச்சுக்கிறேன். நான் என்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். என்எஸ்னா நம்பர்ஸ், அதை தான் சுருக்கமாக நான் என்எஸ்ங்கிறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. ஃபார் நம்பர் இன் என்எஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ கடைசியாக நான் இங்கே ரிட்டர்ன் கொடுக்குறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணும்? நமக்கு இங்கே என்ன தேவை? யூ சைஸ் தானே. ஸோ என்எஸ் டாட் லென்னு கொடுத்தேன்னா முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு மை பேட், நான் இப்படி பண்ணியிருக்கணும். எப்படி அது கோட்டை மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எப்பவுமே கோட் போடுவேன், எப்படி மிஸ் பண்ணேனே தெரியல. எனிவேஸ், இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 வருது. சரி, இதெல்லாம் ஓகே. எனக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னா உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. நம்ம ட்ரேஸ் பண்ணியே பார்ப்போமே. இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது என்ன நடக்குது? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போவோமா? இந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே போவோமா? இந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ளே போனோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? முதல் எழுத்தே என்ன பண்ணுறோம்? we are calling another function. அந்த another functionங்கிறது என்ன? இட்ஸ் திஸ் பர்டிகுலர் க்ளோஷர். சரிங்களா? இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, இதை ஜஸ்ட் இங்கே நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செப்பரேட்டாக வேற எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் தான் எதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கால் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பாஸ் ஆகிற பராமீட்டர் என்ன? இங்கே நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் என்ன? நம்ம அதுக்கு முன்னாடி கொடுத்த பராமீட்டர். எனக்கு இது அந்த லொல்லு சபா காமெடி தான். யார் அப்படின்னோடனே அந்த செல்வராகவனோட தம்பி செல்வராகவன் அந்த இதுதான் ஞாபகம் வருது. இந்த பர்டிகுலர் பராமீட்டர் எதனோட ஆர்குமெண்ட்னா இந்த நம்பர்ஸோடது தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ளோ எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸை இங்கே ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அது ஆஸ் யூஷுவல் இங்கே போய் உட்காரும். எதுக்குள்ள? இந்த பர்டிகுலர் பராமீட்டருக்குள்ள. இந்த பர்டிகுலர் பராமீட்டர் தான் இந்த க்ளோஷரோட ஆர்குமெண்ட்டாக மாறுது. பிகாஸ் நம்மளோட டிசைன் பேட்டர்ன் அப்படி இருக்குது. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வில் பி அக்செப்டிங் அ பராமீட்டர் ஆஃப் டைப் ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் U8. ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் U8. ஸோ இதை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன்னா அப்போ என்ன ஆகும்? இந்த பர்டிகுலர் வேல்யூ இங்கே வந்து உட்காரும். ஏன்னா நம்ம இதை கால் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த ஃபங்க்ஷன் தான் இந்த பர்டிகுலர் கால்பேக்குக்கான ரெப்ரசன்டேஷன். இந்த முழு ஃபங்க்ஷனும் தான் இந்த கால்பேக்குக்கான ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற ஃபுல் பாடியும் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது மக்களே, ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனோட பாடியை நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் டிஃபைனே பண்றோம். அதனால தான் சொன்னேன் இது ஒரு ஆன்டி பேட்டர்ன் அப்படின்னு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால தான் நமக்கு வந்து இங்கே இது பிரிண்ட் ஆகுது. நான் இது ரொம்ப இழுத்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிளிக் ஆகாதவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். சரி, ஓகே. இப்போ நான் இதையே காப்பி பண்ணிடுறேன். இதை காப்பி பண்ணி இங்கே நான் வந்து மியூட்டுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் இப்போ இந்த மியூட் கொடுக்கறதுல என்ன பண்ணணும்னா,
சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றணும். ஃபர்ஸ்ட் நான் இதை மியூட்டபிள் ரெஃபரன்ஸாக மாற்றணும், ஏன்னா நம்ம நம்பர்ஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதே போல் இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம மியூட்டுன்னு இப்போ மாற்றணும், fn மியூட் அப்படின்னு. அப்போது நான் இங்கே மியூட்டுன்னு மாற்றி ஆகணும், கரெக்டுங்களா? ஏன்னா மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் தான் நான் வாங்குறேன். ரிட்டர்ன் டைப் யூனோ வாட், ரிட்டர்ன் டைப் இதில் வேணாம், ஒரு சேஞ்சுக்காக வச்சுப்போமே. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இங்கே ஃபங்க்ஷன் மியூட்டுன்னு மட்டும் மாற்றினா போதாது, நான் அந்த வேல்யூவை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்ல, அந்த பேராமீட்டரை வந்து அந்த டைப்பாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன்ல, அதுவும் மியூட்டாக இருக்கணும். அதுவும் மியூட்டாக இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து அந்த எக்ஸிக்யூஷன் உள்ள நடக்கிறப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு மியூட்டேஷன் நடக்குதுங்கிறத அவுட்டர் வேல்யூவும் தெரிஞ்சுக்கிட்டாதான் மியூட்டேஷனே அலோவ் பண்ணும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் இதை மியூட்டுன்னு மாற்றாம, இதை பர்டிகுலர் விஷயத்த மியூட்டுன்னு மாற்றாம, என்னால் இந்த ஒரு எலிமெண்ட்டை உள்ள மட்டும் மாற்ற முடியாது. மியூட்டுன்னு இது வைக்கிறது doesn't only mean I can change the variable, it also means that I have the ability to change an element within that variable. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது உங்களுக்கு வரைபடத்திலேயே போட்டு காட்டுறேன். இது நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், பட் மறந்துருச்சுன்னா இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி தருவோம்னு பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் மக்களே, இந்த பாக்ஸ்க்குள்ள நான் வந்து 4 பீஸாக வச்சிருக்கிறேன்னு வைங்களேன். எய்தர் நான் இந்த பாக்ஸை வேற ஒரு பாக்ஸாக பாயிண்ட் பண்ண முடியும், வேற ஒரு பாக்ஸா என்னால் சொல்ல முடியும். வேற ஒரு பாக்ஸ், அதுக்கும் ஒரு 4 பீஸ் இருக்கலாம், அதுக்கு பேரும் மியூட்டேஷன் தான். அந்த சிங்கிள் பாக்ஸ்குள்ளேயே ஒரு அந்த ஸ்கொயரை மாத்துறதும் மியூட்டேஷன் தான். மியூட்டேஷன் doesn't only mean you change the elements within its particular package, it also means you can refer another package completely. ரெண்டு மியூட்டேஷன் வகை இருக்குது. நான் இப்போ அந்த மியூட்டேஷன் வகையை தான் இங்கே நான் சொல்ல வரேன். அதாவது இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள நடக்கிறது மட்டும் மியூட்டேட்டடாக இருந்தால் பத்தாது, அந்த பேராமீட்டரே மியூட்டேட்டடாக இருந்தால் தான் உள்ள இருக்கிற மியூட்டேஷனையும் அதை அலோவ் பண்ணும். ஸோ ஐ ஹாவ் டு மேக் த ஹோல் பேராமீட்டர் மியூட்டபிள். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே. இப்போ நான் இதை கால் பண்ணுறோம், அதே லாஜிக் தான், அதே பேராமீட்டர் நம்பர்ஸ் தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். இப்போ திரும்பி நான் அதை கூப்பிட்றேன், எக்ஸிக்யூட் நம்பர்ஸ் ஃபங்க்ஷன் மியூட் அப்படின்னு அதே நம்பர்ஸை பாஸ் பண்ணுறேன். பட் நான் இப்போ மியூட் நம்பர்ஸ்ன்னு கொடுக்குறேன். உடனே உங்களுக்கு கிளிக் ஆகணும். அது கொடுத்தேன்னா இதையும் நான் இங்கே மியூட்டுன்னு மாற்றி ஆகணும். அப்படிதான் என்னால் மியூட்டபிள் ரெஃபரன்ஸை பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கால்பேக்கை நான் வந்து இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நான் 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸாக நமக்கு இங்கே நம்பர்ஸ் வருமா, நம்பர்ஸ் எடுத்தோடனே இட் வில் பி அ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ். அந்த நம்பர்ஸை ஒன்று ஒன்றா நம்ம இட்ரேட் பண்ணி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் எப்படி பண்ணோன்னு. ஸோ நம்பர்ஸ் டாட் இட்டர் மியூட்டுன்னு எடுத்துக்கலாமா. இட்டர் மியூட்டுன்னு எடுத்து நம்ம ஃபார் ஈச் கொடுப்போமா. ஃபார் ஈச் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்னன்னு வரும். இந்த என்னு வில் பி இன்க்ரிமெண்டிங் இட், n is equal to n+1. இதுதான் நான் வந்து இது உங்களுக்கு பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இட்டரேட்டர்ஸை சொல்லி கொடுத்தேன். ஸோ we are taking a iterator of a mutable reference and then நம்ம ஈச் நம்பரை அதுக்குள்ளே லூப் பண்ணி அதை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். நம்பர்ஸ் ஆஃப்டர் fn மியூட் அப்படின்னு நம்பர்ஸை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் 2 3 4 5 6 அப்படின்னு வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அதுதான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ என்ன மாதிரியான பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணுறோமோ அது நம்ம அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன், அதாவது வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் நம்ம அந்த டெஃபினிஷனையே கொடுக்கறதுனால we will not be knowing it beforehand. அதுதான் க்ளோஷர்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆஸ் லாங் ஆஸ் நான் இந்த ட்ரீட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டுமே போதும். எனக்கு நான் எந்த எக்ஸிக்யூஷன் நான் உள்ளே எழுதுறேங்கிறது அவசியமே இல்லை, அது முன்கூட்டியே தெரியணுங்கிறது அவசியமே இல்லை. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இப்போ கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம வந்து இன்ஃபில்ட்ரேட்டுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன அந்த கடைசி எக்ஸாம்பிள்னு, விச் இஸ் நத்திங் பட் மூவ் செமான்டிக்ஸை பற்றி. ஸோ இப்போ நான் இங்கே fn மூவ்னு கொடுத்துட்றேன். மற்றபடி எல்லாமே அதே லாஜிக் தான். இங்கே we are not going to use a reference anymore. Instead நம்ம டைரெக்டாகவே அந்த வெக்டர் டைப்பையே எடுத்துருவோம். ஏன்னா மூவ் பண்ணுறோம்ல, அதனால் நமக்கு இங்கே மியூட்டேஷன் தேவையில்லை. பிகாஸ் நமக்கு இங்கே மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் எடுக்காததுனால கால் பேக்கை நம்ம வேல்யூவாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ மியூட்டேஷன் இங்கே தேவையில்லை. அந்த அந்த பர்டிகுலர் பேராமீட்டர் மியூட்டேட் தான் பண்ண போகிறோமே தவிர கால் பேக்கில் மியூட்டேஷன் ஆக போகிறது இல்லை. இங்கே என்ன டைப்பாக இருக்க போகுதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஃபங்க்ஷன் ஒன்ஸ். இங்கேயும் நம்ம மாற்றணும்.
வெக்டர் ஆஃப் u8 அப்படின்னு. ஓகேங்களா? டெஃபினேஷன் கரெக்ட், டெஃபினேஷன் முடிச்சாச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலாக இது என்ன, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் இங்கே முன்னாடி வச்சுக்கிறேன். இதுக்கு கீழே அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்றேன். ஏன்னா உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும், நம்ம இங்கே மூவ் பண்ணுறதுனால இனிமேல் நம்மளால நம்பர்ஸை இந்த இடத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா இந்த borrow ஆஃப்டர் மூவுங்கிற அந்த கிளாசிக் எரர் வரும்ல, அதுதான் உங்களுக்கு காட்டும். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் மூவ்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் வந்து டைரெக்டாகவே நம்பர்ஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல nsன்னு கொடுத்து ns ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்பர். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்ன செய்யலாம், நம்ம ஆல்ரெடி இந்த மூவ் பண்ணியாச்சு, நமக்கு இங்கே ஓனர்ஷிப்பும் கிடச்சாச்சு. இதை நம்ம மியூட்டேட் பண்ண போகிறோம். ஆஃப்கோர்ஸ் ஒரு 2 வேல்யூ ஆட் பண்ணி, ஒரு 2 வேல்யூ இந்த வெக்டருக்குள்ளே புஷ் பண்ணி, அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணலாமா ஆஸ் யூஷுவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ns டாட் புஷ் 7, ns டாட் புஷ் 8 அப்படின்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இப்போ ஆஸ் யூஷுவல் இதே மியூட்டேஷன் இங்கே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் டாட் இட்டர்னு கொடுக்கலாம், இல்லைனா இன்டூ இட்டர்னு கொடுக்கலாம். பட் நமக்கு மியூட்டேஷன் தேவை, அந்த பர்டிகுலர் அரேக்குள்ளேயே நம்ம மியூட்டேட் பண்ணணுங்கிறதுனால நம்ம இட்டர் மியூட்டே கொடுத்துக்கலாம். இன்பிளேஸ் மியூட்டேஷனுக்கு இட்டர் மியூட் தான் தேவை. நீங்கள் புதுசாக இன்னொரு இட்டரேட்டராக மாற்றுறீங்கன்னா அப்போ நீங்கள் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இன்னும் வாட், அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எதுக்கு, நம்ம தான் ஆல்ரெடி இட்டர் மியூட் பண்ணியாச்சு. நம்ம இன்டூ இட்டரே கொடுப்போம். இன்டூ இட்டர் டாட் மேப்னு கொடுத்து இந்த இடத்துல என்னன்னு வருமா, இந்த எண்ணுங்கிறது n இன்டூ 10, இதைத்தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். வில் கலெக்ட் இட். இது எப்படி கலெக்ட் பண்ணுறோம்னா வெக்டர் ஆஃப் u8 தான் ஆஸ் யூஷுவல், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே லெட் நியூ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் லைன் நியூ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து நியூ நம்பர்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். யூஸ் ஆஃப் மூவ் வேல்யூ, இட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து இங்கே நம்பர்ஸ்ன்னு கொடுக்குறோம், அதை மாற்றிருக்கணும். யாராவது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெரி குட். ஏன்னு புரிஞ்சிருக்கும். இந்த நம்பர்ஸ் வந்து சாரி நம்பர்ஸுங்கிறேன் ns, இந்த nsங்கிறது இந்த நம்பர்ஸ் தான் nsஆ மாறுது. ஏன் மாறுது, நம்ம இங்கே நம்பர்ஸ் எதுவாக பாஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டுங்கிறது தான் இந்த வெக்டர். கரெக்டா? இந்த வெக்டர் எதுக்குள்ளே போய் உட்காருது, இங்கே போய் உட்காருது. அப்போ மூவ் ஆயிடுதுங்களா? மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் இது எங்கே போய் மூவ் ஆகுது, இந்த கால்பேக்குள்ளே போய் மூவ் ஆகுது. அந்த கால்பேக்கோட ஒரிஜினல் வேல்யூ தான் இங்கே வர்றது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எப்போவுமே நீங்கள் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதுறீங்கனாலே ட்ரேஸ் பண்ணி பழகுங்க. ட்ரேஸ் பண்ணி பழகிறப்ப தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த கோட் பேஸை அப்படியே நீங்கள் எழுதாமல் ட்ரை டு மேக் சம் சேஞ்சஸ் இன்சைட் இட். இதே ஸ்னிப்பெட்டை எழுதாமல் நீங்களே வேணாலும் மாற்றி பாருங்க வேற மாதிரி. இப்போது எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி தான் வேணும், நீங்களே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை எழுதி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஒட்டும். கால்பேக் பற்றி நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அப்போ புரியிற மாதிரி இருக்கும். பட் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அது புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ எனிவேஸ், நான் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நமக்கு இங்கே வந்து இந்த வேல்யூ இதோட முடிஞ்சிடும். ஸோ வீல் எசென்ஷியலி ஃப்ரீ தட் பர்டிகுலர் கலெக்ஷன் ஆஃப்டர் திஸ் கால்பேக் எக்ஸிக்யூஷன். சரிங்களா? ஸோ நியூ நம்பர்ஸ் ஆஃப்டர் fn ஒன்ஸ்ன்னு இங்கே கொடுக்குறேன். நான் இதை இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். நியூ நம்பர்ஸ் ஆஃப்டர் fn ஒன்ஸ் வந்துருச்சுங்களா, 20, 30, 40, 50, 60, 70, 18. ஏன்னா நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி we are collecting it as a நியூ அரே. அதைத்தான் நம்ம நியூ வெக்டர், அதைத்தான் நம்ம இங்கே பிரிண்ட்டும் பண்ணுறோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புற மக்களே. The whole point of this example is to let you know how you declare a closure. அது இந்த ஜெனரிக் பேராமீட்டர் மூலியமாக ஆரம்பிச்சு அது ஒரு ட்ரெயிட்டாக நீங்கள் கொடுத்து அதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப்பும் கொடுத்துருக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு fn தேவை. நீங்கள் ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு fn மியூட் தேவை. அந்த வேல்யூவே நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா fn ஒன்ஸ் தான் தேவை. ஸோ இது நீங்கள் நார்மலாகவே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த டாபிக் க்ளோஷர்ஸுங்கிறனால ஐ வாண்டட் யூ டு நோ அபவுட் த சின்டாக்ஸ். இப்போது நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் எப்படி ஒரு க்ளோஷரை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து க்ளோஷரை இங்கே ஆர்குமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். கரெக்டுங்களா? எப்படி ஒரு க்ளோஷரை ரிட்டர்ன் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம அந்த இன்ஃபில்ட்ரேட்டை வச்சு எப்படி க்ளோஷர்ஸை ரிட்டர்ன் பண்ணலாங்கிறத சின்டாக்ஸ் ரீதியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோட் எழுதுறேன்.
லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பில்டரை நம்ம கிரியேட் பண்றோம்னு வைங்க. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 4 ஆப்ரேஷன்ஸ்: ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை அண்ட் டிவைடு. அந்த 4 ஆப்ரேஷனையும் நம்ம ஒரே ஃபங்க்ஷன் மூலியமா பில்டு பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பரை வச்சு அது பில்டு பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஈனம் தேவை. ஈனம் கொடுத்து இங்க அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்றேன். கொடுத்து ஐ வில் பி கிவிங் த 4 சாய்ஸஸ்: ஆட், சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, அதுக்கப்புறம் டிவைட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வில் பி ரைட்டிங் அ ஃபங்க்ஷன் விச் ரிட்டர்ன்ஸ் அ க்ளோஷர். அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல மேக் அரித்மெட்டிக் பில்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க நான் வந்து என்ன டைப் பாஸ் பண்ண போறேன், அதாவது என்ன ஆப்ரேஷன் எனக்கு தேவைங்கிறதுக்கு நான் இங்க ஆப்ரேஷன் கொடுத்து இட் ஷுட் பி ஆஃப் டைப் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். சரிங்களா? இப்போ இங்க நம்ம அந்த க்ளோஷர் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த சின்டாக்ஸ் எப்படின்னா வில் பி ஃபாலோயிங் த இம்பிள் கீவேர்ட். இம்பிள்ட்ரேட் ஞாபகம் இருக்குல்ல? இம்பிள்ட்ரேட் நம்ம இங்க எழுதுவோம், இந்த ஆர்குமெண்ட்ல எழுதுவோம் ஜெனரிக்கு பதிலாக. இப்போ அதே லாஜிக்கை வச்சு வில் பி ரிட்டர்னிங் சம்திங் which implements the trait of these three, amongst these three. இந்த ஃபன்னோ இல்லைனா ஃபன் மியூட்டோ இல்லைனா ஃபன் ஒன்ஸோ அது நம்மளோட விருப்பம். நம்ம எடுத்துக்கக்கூடியது ஃபன் மியூட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பர் இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன் இருக்கு. சரி, நான் எழுதி முடிச்சிடறேன். எழுதி முடிச்சிட்டேன்னு உங்களுக்கே தெரியும். வருங்க, ஃபன் மியூட்னு கொடுத்து இங்கே இட் would be a ampersand mute of u8. சரிங்களா? இது இட் won't return anything. ஏன்னா நம்ம வந்து வெறும் மியூட்டேஷன் தான் பண்ண போகிறோம். we are not going to return anything. ஸோ இப்போ டெக்னிக்கலி இது எப்படி செய்கிறோன்னா, இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதுறேன், நமக்கு உங்களுக்கு அப்போ புரியும். லெட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே 10ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு 10ஐயும் நான் வந்து 3ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ நான் 3ஐ ஆட் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ பாருங்க 10 ஆடர் அப்படின்னு அவர் கொடுத்து இருங்க ஒரு நிமிஷம், 10 ஆடர் அப்படின்னு கொடுத்து மேக் அரித்மெட்டிக் பில்டர்னு நான் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் ஆப்ரேஷனில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆடுன்னு நான் இங்கே கொடுத்துறேன். ஸோ என்ன ஆகும்னா இது இந்த ஆடர் ஃபங்க்ஷன் நான் இங்கே இதுக்குள்ளே நான் வச்சுருப்பேன். தெரியுதுங்களா? இது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி 10 ஆடர்னு கொடுத்து இதில் நான் இந்த நம்பரை பாஸ் பண்ணேன்னு வைங்களேன். இப்போ நான் உள்ள இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள நான் என்ன எழுதுறேனோ அந்த லாஜிக் இங்கே ஆக்டிவேட் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்கே மியூட்னு எழுதிக்கிறேன். உங்களுக்கு புரியும். இருங்க, நான் இனிமேல் ஸ்லோவாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் எதுக்கு இதை ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னா யூல் பி ஹேவிங் அன் ஐடியா வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை அது ரிட்டர்ன் பண்ணுது. இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் உட்காந்துட்டு இருக்குது. இதுவே ஒரு ஃபங்க்ஷனாக மாறி இதை கால் பண்ணுறச்ச நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன எழுதுறோமோ அது ஆக்டிவேட் ஆகும். அப்படி என்ன நம்ம எழுத போகிறோம் பார்ப்போம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ரேஷனை மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் ஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்து ஐ பி ஹேவிங் 4 டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆடுக்கு என்ன பண்ணுறேன்னா I'll be creating a closure here. இந்த closure தான் நம்ம இங்க என்ன செய்ய போறோங்கிறத டிஃபைன் பண்ண போகுது. ஸோ இங்க என்ன பண்றேன், நான் இந்த நம்பர் தானே பாஸ் பண்றேன், இந்த பர்டிகுலர் நம்பர் தானே பாஸ் பண்றேன். அப்போ இங்க என்ன வரும்னா ஆம்பர்சன்ட், ஃபர்ஸ்ட் நான் இங்க நம்பர்னு கொடுக்குறேன். இட் should be of type ஆம்பர்சன்ட் மியூட் 8. நார்மலா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இங்க பேராமீட்டர்ஸை அதே மாதிரி இங்க டிஃபைன் பண்றோம். இப்போ இதுக்குள்ள அந்த லாஜிக்கை எழுதுறோம். இப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து பை டிஃபால்ட் வந்து இப்போ நான் இதை 3யோட ஆட் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ ஆம்பர்சன்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் நம்பர் ப்ளஸ் 3. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இப்போ நான் செகண்ட் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணுறேன். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சப்ட்ராக்ட் அப்படின்னு அதே லாஜிக் தான். இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி மைனஸ் கொடுக்குறேன். பை த வே நான் இங்கே எதுவுமே ஓவர்ஃப்ளோ செக்ஸ்லாம் பண்ணலை. உங்களுக்கு யாருக்காச்சும் நான் சொல்லும் போதே உங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நீங்கள் நல்லாவே யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். யூஆர் திங்கிங் ஆன் ஆல் பாசிபிலிட்டிஸ். வெரி குட். HKSS நான் இங்கே பெருசாக நான் இங்கே மைண்ட் பண்ணிக்கல. நான் வெறும் இங்கே லாஜிக்கை சொல்லிக் கொடுக்குறக்காக தான், லாஜிக்கோட இல்லை சின்டாக்ஸை சொல்லிக் கொடுக்குறது தான் என்னோட நோக்கம். அதனால தான். ஸோ நான் திரும்பி காப்பி பண்ணி அடுத்த ஆப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், மல்டிப்ளைன்னு. இங்கே நம்பர்னு கொடுத்து நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் டைம்ஸ் 3. அதே மாதிரி லாஸ்ட்டாக டிவைடில் நம்பர்னு கொடுத்து இருங்க, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே வந்து இட் would be a divide now.
சின்ன சின்ன சின்டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது முடிச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன எரர் வருது. என்னன்னு பார்ப்போமே. cannot borrow 10 adder as mutable as it's not declared as mutable, which makes sense இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு மியூட்டபிள் ஃபங்க்ஷன் தான் இங்கே கிரியேட் பண்ணுறோம். அப்போ மியூட்டபிள் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே ஞாபகம் இருக்குங்களா? இந்த மியூட் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் இருந்தால், ஞாபகம் இல்லைன்னா அங்கே போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. இதனோட எக்ஸ்பிளனேஷன் நான் இங்கே கொடுத்துருப்பேன். நம்ம இங்கே க்ளோஷர் கிரியேட் பண்ணுறத ஃபங்க்ஷன் மியூட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் பேராமீட்டர் மியூட்டுன்னு டிக்ளேர் ஆயிருக்கணும். இப்போ இதே பேராமீட்டர்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம இங்கே மியூட் கீவேர்ட் தானே ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகும். இப்போ நான் இது எதுக்காக இதை நான் பண்ணேன்னா, ஐ வாண்ட் யூ டு லேர்ன் ஹவு எக்ஸாக்ட்லி யூ ரிட்டர்ன் க்ளோஷர்ஸ். இங்கே கேட்கலாம், எனக்கு 3 வேணாம், எனக்கு ஒரு கஸ்டம் வேல்யூ இங்கே செகண்ட் ஆப்பரண்ட்டு நான் இங்கே ஒரு நம்பர் கொடுப்பேனே, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். நான் உங்களுக்கு ஸ்மார்ட் பாயிண்டர் சொல்லி கொடுத்துட்டு நான் இதே எக்ஸாம்பிளுக்கு திரும்ப வர்றேன். பாக்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஏன்னு கேட்டால் இப்போ பாருங்களேன், ஐ ஜஸ்ட் கிவ் யூ ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போ இந்த நம்பர் 3க்கு பதிலாக இருங்க, நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணி மல்டிபிள் செலக்ட் பண்ணி செகண்ட் ஆப்பரண்ட்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். எனக்கு உடனே ஒரு எரர் வரும். அது உங்களுக்கு புரியலன்னா இஃப் இட் இஸ் கிரிப்டிக்னா நோ வரிஸுங்க. பட் நம்ம என்னன்னு பார்ப்போமே. மேட்ச் ஆர்ம்ஸ் ஹாவ் இன்கம்பேட்டபிள் டைப்ஸ். எக்ஸ்பெக்டட் க்ளோஷர் சம்திங் சம்திங், ஃபவுண்ட் க்ளோஷர் சம்திங் சம்திங். அதை விட்டுருங்க. நோ டூ க்ளோஷர்ஸ் ஈவன் இஃப் ஐடென்டிக்கல் ஹாவ் த சேம் டைப். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, நான் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைப்பை மென்ஷன் பண்ணலைங்க மக்களே. ஐம் ஜஸ்ட் மென்ஷனிங் ஐ வில் பி ரிட்டர்னிங் சம்திங் விச் இம்ப்ளிமெண்ட்ஸ் திஸ் ட்ரைட். ஐம் நாட் மென்ஷனிங் அ ஸ்டாட்டிக் டைப். இங்கே நான் வந்து யூஐட்டோ இல்லை நான் வந்து இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் மென்ஷன் பண்ணல. அப்போ என்ன நடக்கலாம், ரஸ்ட்டுக்கு வந்து முன்கூட்டியே அதனால கிரகிச்சிக்க முடியாது. ஈவன் தோ இது சேம் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஐ குட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சிக்னேச்சர்ஸ். எனக்கு வந்து ஆஸ் லாங் அஸ் இந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறப்போ உள்ள நான் என்ன லாஜிக் வேணாலும் எழுதலாம். அப்போ எப்படிங்க 2 ஃபங்க்ஷனும் ஒரே டைப்பாக இருக்கும்? அதுக்கு ஒரு வழி இருக்குது. அவனே அதில் கொடுக்குறான் பாருங்க. கன்சிடர் பாக்ஸிங் யுவர் க்ளோஷர் அண்ட் யூ ஆர் யூசிங் இட் அஸ் அ ட்ரைட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா இதை இப்படி எழுதியிருப்போம், பாக்ஸ்னு கொடுத்து. ஞாபகம் இருக்குங்களா, நம்ம அந்த எரர் கஸ்டம் எரர்ஸ் பண்ணுறப்ப நம்ம எழுதியிருப்போம். அப்போ இது என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி எழுதி நம்ம இங்கே ஒரு மூவ் கீவேர்டுன்னு கொடுத்து, உங்களுக்கு புரியுதுங்களா, கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆக தொடங்குது பார்த்தீங்களா. மூவ் கீவேர்ட் கொடுத்து இருங்க, நான் ஃபஸ்ட்டு வெளியில் எழுதணும். பாக்ஸ் டாட் நியூன்னு கொடுத்து மூவ் கீவேர்டு எழுதி நான் அப்படி எழுதியிருந்தேன்னா இது ஒர்க் ஆக தொடங்கும். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் இது பண்ணலை. ஆனால் ஏன்னா உங்களோட டவுட் எனக்கு புரியுது. நம்ம வந்து இதை இப்போதைக்கு காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். வில் மேக் ஷுர் வி ஹாவ் இட் சிம்பிள். இப்போதைக்கு நம்ம இந்த நம்பர் 3யை டிஃபால்ட்டாக வச்சு உங்களுக்கு இது இந்த க்ளோஷர் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லித்தரேன். மூவிங் ஃபார்வர்ட் நம்ம டைனாமிக்காக எப்படி வேல்யூஸ் எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது ஒன்று நம்ம படிப்போம் வர வாரத்துலேயே. இந்த பர்டிகுலர் வீக்லேயே நம்ம வந்து படிக்க தொடங்குவோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இன்னொரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி காட்டுறேன். இருங்க, இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே சப்ட்ராக்ட்னு வச்சுக்கிறேன். சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்து 10 ஆடருக்கு பதிலாக 10 சப்ட்ராக்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதையும் கால் பண்ணுறேன் 10 சப்ட்ராக்டர் அப்படின்னு. இங்கே இட் would be of mute number. இப்போ கடைசியாக நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறச்ச ஃபைனல் வேல்யூ ஆஃப் நம்பர் அப்படின்னு கொடுத்து இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்கே 10 யூஸ் பண்ணோம். 10க்கு அப்புறம் ஆடுங்கிற ஆப்ஷன் மூலியமா we were adding 3, அதுக்கப்புறம் -3. ஸோ we are doing nothing இல்லை, we are nullifying it. +3 -3 அப்போ 10 தான் இருக்கணும். ட்ரை பண்ணி பார்ப்போமே. cargo run main.rs final value of number is 10. இப்போ நான் அதுக்கு பதிலாக இங்கே சப்ட்ராக்டுக்கு பதிலாக நான் மல்டிப்ளைன்னு வைக்கிறேன்னு வைங்களேன். இந்த வார்த்தையை விட்டுருங்க. இந்த வார்த்தை என்ன வார்த்தை நான் இங்கே எழுதுறேன். மல்டிப்ளிகேட்டர் கொடுத்து இங்கே ரன் பண்ணேன்னா ஃபைனல் வேல்யூ இட் வில் பி ஆஃப் 39. ஏன்னா நம்ம +3 கொடுத்தா 13 ஆகுமா? 13 3s are எவ்வளோ? 39. அதனால தான் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ புரிஞ்சுதுங்களா மக்களே? திஸ் இஸ் ஹவ் யூ ரிட்டர்ன் அ க்ளோஷர். நம்ம அந்த இம்பிள் கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம இங்கே எழுத போகிறோம் அப்படின்னு. நீங்கள் இங்கே வெறும் ஃபங்க்ஷன் மியூட்டுன்னு கொடுக்காம வெறும் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, ரைட் பண்ணியிருக்க மாட்டீங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு நினச்சேன். ஸோ நமக்கு இப்போ இன்ஃபில்ட்ரேட்டும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் டாப்பிக்கா இதே லாஜிக் தான், இதே க்ளோஷர்ஸ் தான், ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வீடியோட கடைசி செக்ஷனுக்கு இப்போ வந்தாச்சு. நான் இதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி திரும்பி க்ளோஷர்ஸை பற்றியே நான் சொல்லிட்டு ஐ வுட் லைக் டு எண்ட் திஸ் வீடியோ.
ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறேன்னா, ஒரு கேம் ஸ்டோர் வச்சிருக்கோம்னு வைங்களேன். அந்த கேம் ஸ்டோருக்கு ஒரு ஆப்வியஸா ஒரு நேம் இருக்கும். அங்க அதுக்கப்புறம் கேம்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்தே நம்ம தொடங்குவோம். 2 ஸ்ட்ரக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேம் ஸ்டோர்னு கிரியேட் பண்ணி வில் பி ஹேவிங் அ நேம் கால்ட் ஸ்ட்ரிங்கு ஆஃப் டைப் ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் கேம்ஸ் அவைலபிள் கேம்ஸ்னு வச்சுப்போமே. அவைலபிள் கேம்ஸ் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து இட் வுட் பி அ வெக்டர் ஆஃப் கேம், என்ன சொல்லலாம், கேம் 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 கேட்டலாக் மேபி கேம் கேட்டலாக். தட் would be a good thing. இப்போ இங்க நான் திரும்பி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றேன். இட் would be of type game catalog. இந்த கேம் கேட்டலாக்குள்ள ஆப்வியஸா ஒரு நேம் இருக்க போகுது, அவைலபிள் யூனிட்ஸ் இருக்க போகுது. அவைலபிள் யூனிட்ஸ் which would be of type என்ன வைக்கலாம், யூசைஸ் மேபி, யூசைஸ். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், பப் நேம் பப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இங்கே பப் கேட்டகரின்னு ஒன்று கொடுத்து அந்த கேட்டகரியை நம்ம வந்து ஆக்ஷனா, அட்வென்ச்சரா, இல்லை ஆர்கேடா அப்படின்னு ஸோ கேம் கேட்டகரின்னு ஒரு கொடுத்து அதை நம்ம ஈனமாக இங்கே எழுதிடலாம். ஸோ பப் ஈனம் கேம் கேட்டகரி அப்படின்னு கொடுத்து இங்கே நம்ம அந்த என்ன டைப் பண்ணு, ஆக்ஷனா இல்லை ஆர்கேடா இல்லை அட்வென்ச்சரா இல்லை ரேசிங்கா, 4 கேம் எடுத்துப்போன்னு வைங்களேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த 3 டேட்டாவையும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் அ நார்மல் ஃபங்க்ஷன், பப் ஃபங்க்ஷன். என்ன எழுதலாம், ஆக்சுவலாக என்ன வாட் நம்ம இதுலேயே எழுதலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணியே எழுதலாம். பப் ஃபங்க்ஷன் பதிலாக கேம் ஸ்டோரில் கொடுத்து வில் பி கிரியேட்டிங் எ நியூ ஃபங்க்ஷன் சேஞ்ச் கேம் கேட்டலாக் அப்படின்னு கொடுத்து நம்ம இதை ஒரு மியூட்டபிள் செல்ஃபாக எடுத்துக்கலாம். இந்த கேம் ஸ்டோரை மியூட்டபிள் செல்ஃபாக எடுத்துட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு க்ளோஷர் கொடுக்க போகிறோம். நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷனாக எழுதுகிறோம். ஃபங்க்ஷன்னு நீங்கள் எழுதிக்கலாம். சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் சேஞ்ச் எஃப்என்னு கொடுத்து இங்கே இந்த ஃபங்க்ஷன்னு கொடுத்து வேர் ஃபங்க்ஷன் வுட் பி ஆஃப் டைப் எஃப்என் மியூட், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இந்த பர்டிகுலர் டேட்டா இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் கேம் ஸ்டோரோட அவைலபிள் கேம்ஸ் டேட்டா, அது நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் would be of type ampersand mute available ampersand mute my bad it would be of type game catalog. சரிங்களா? இது நம்ம எது பெருசாக ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. லாஜிக் என்னன்னா, இப்போ நான் எதுக்கு நான் இது எழுதுனேன்னா, நம்ம வந்து கேம் ஸ்டோர் ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த கேம் ஸ்டோரில் என்னென்ன கேம்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கும். ஒரு 10 சிடி வச்சிருக்கோம்னு வைங்களேன். அந்த 10 சிடியில் வில் பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் கேம்ஸ். அந்த கேம்ஸ் வந்து யாராவது நம்ம கடையிலேருந்து யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா நம்மளோட யூனிட்ஸ் குறையுமா? அதே மாதிரி நான் ஏதாவது இன்கேஸ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஷியாக சேல்க்காக என்னோட டிஸ்கிரிப்ஷனை மாற்றுறேன்னா நான் அதை மாற்றுவேன்னா, அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக சேஞ்ச் டிஸ்கிரிப்ஷன், சேஞ்ச் நேமு, சேஞ்ச் கேட்டகரி அப்படின்னு கொடுக்காம ஐ கேன் டிஃபைன் அ நார்மல் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வேர் ஐ கேன் மேன்யூலி எக்ஸிக்யூட் பேஸ்ட் ஆன் வாட் த ஃபங்க்ஷன் சேஸ். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் எழுதுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். சேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்து இங்கே செல்ஃப் டாட் அவைலபிள் கேம்ஸ்ன்னு கொடுக்க போகிறோம். இங்கே மியூட் ஆம்பர்சன் மியூட் கொடுத்து அஃப்கோர்ஸ். ஸோ இங்கே ஒரு சின்ன எரர் வருது, கேனாட் போகிறோம். எஸ், நான் எப்பயுமே அது மறந்து போயிடுறேன். வி ஹாவ் டு மேக் இட் அஸ் அ மியூட்டபிள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் வச்சு கேம் கடை வச்சிருக்கிறேன். அந்த கேம் கடைக்குள்ளே நான் ஒரு 10 கேம் வச்சிருக்கிறேன்னா அந்த 10 கேமில் 2-3 கேம் வந்து வித்துதுன்னா அதனோட யூனிட்ஸை நான் குறைக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நான் டெத் ஸ்டாண்டிங்கே ஒரு 10 காப்பி வச்சிருக்கிறேன்னா அந்த 10 காப்பியில் நான் 2 காப்பி விற்றேன்னா ஐ ஹாவ் டு ரெடியூஸ் இட் பை 8. அதே மாதிரி நான் வந்து வேறு ஏதாவது கேம் வச்சுருந்தேன்னா அந்த பர்டிகுலர் கேமோட கவுண்ட்டை நான் குறைக்கணும். அதே மாதிரி நான் வந்து ஏதாவது சேல் வைக்கிறேன்னா அதனோட டிஸ்கிரிப்ஷனை மாற்றணும். நான் ஒரு ஃபங்க்ஷனாக இங்கே நான் எழுதாமல் ஐ கேன் சேஞ்ச் த லாஜிக் ப்ரெஷர் ஃப்ரம் மெத்தட்ஸ் டு அ க்ளோஷர். அதுக்காக தான் நான் பண்ணலான்னு இருந்தேன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே இங்கே எழுத தொடங்குறேன். இங்கே அந்த எக்ஸாம்பிள்னு நான் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் க்ரூடாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறனால தான் நான் கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். உங்களுக்கு இது புரியலன்னா திரும்ப அந்த ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். அப்படி புரியலன்னா ஆப்வியஸ்லி ஐம் நாட் கோனா எஸ்கேப் ஃபார் எனிதிங். நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, டைம் ஸ்டாம்ப் போட்டு
நான் அந்த டைமில் அந்த பர்டிகுலர் டைம் ஸ்டாம்பில் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லி கொடுத்து. ஓகேங்களா? அப்போ தான் எனக்கும் இன்னும் நல்லா புரியும். எனிவேஸ், ஸோ இருங்க, லெட் கேம் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டு கேம் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்து நேம் முருகேசன் விளையாட்டு கடை அப்படின்னு நான் கொடுக்குறேன் டு ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் இங்கே அவைலபிள் கேம்ஸ் வந்து இட்ஸ் கோனா பி அ வெக்டர். 4 ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் கேம் கேட்டலாக்னு. ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டெத் ஸ்ட்ராண்டிங் எழுத போகிறோம். அவைலபிள் யூனிட்ஸ் 3ன்னு வச்சுக்கலாம். கேட்டகரி அது என்னன்னு கொடுக்கலாம், அட்வென்ச்சர்னு கொடுக்கலாமா, ஆக்ஷன் கொடுக்கலாமா? சரி, ஆக்ஷனே கொடுப்போம், அது நல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான் வைங்களேன். டிஸ்கிரிப்ஷன் a person who goes to search a person who goes to connect the entire country அப்படின்னு கொடுத்து இங்கே ஒரு 2 ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே எல்லாமே எழுத தொடங்குற இன்னொரு 2 கேம் எழுதுறேன். அதுக்கப்புறம் வில் கோ பேக். அதை காப்பி பண்ணியாச்சு. செகண்ட் கேம் என்ன எழுதலாம், டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அசாசின்ஸ் கிரீட் மேபி. அசாசின்ஸ் கிரீடு அசாசின்ஸ் கிரீட் வால்ஹலா கண்ணு தெரியுது மங்களா அப்படின்னு என்ன சொல்லுவாங்களே, கண்ணு தெரியுது மங்களா அப்படின்னு. ஸோ இது வந்து இங்கே அவைலபிள் கேரக்டர்ஸ், சாரி அவைலபிள் ஒன்ஸ் ஃபைன் வச்சுக்கலாம். இது ஆப்வியஸாக ஒரு ஆர்பிஜின்னு வச்சுக்கலாமா? இப்போ புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிடலாம் ஆர்பிஜி அப்படின்னு. அப்போ இங்கே வந்து ஆர்பிஜின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே Forza Horizon 6 explore Japan in a fun way அப்படின்னு கொடுத்து போகும். இது வந்து ரேசிங்கு. ஸோ இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு பாயிண்டாக இல்லைன்னு வைங்க. சும்மா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் அ பிட் லைவ்லி, அதனால தான். ஸோ இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டோமா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேம் ஸ்டோர் டாட் சேஞ்ச் கேம் கேட்டலாக் அப்படின்னு கொடுத்து இங்கே தான் இந்த ஃபங்க்ஷன் வரப்போகுது. என்னதுன்னா இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் டிஃபைன் பண்ணி நம்ம இந்த கேட்டலாகை எடுக்க போகிறோம். இந்த கேம் கேட்டலாகை இங்கே எடுத்தோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இட்ஸ் கோனா பி அ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஹோல் அரே. அந்த பர்டிகுலர் வெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஹோல் அரே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் Forza Horizon 6 அண்ட் இம்ப்ளிமெண்ட் அ சேல். ஸோ அது எப்படி நான் பண்ண போகிறேன், I'll be finding the name first. அப்போ game catalogs dot iter டாட் இட்டர்னு கொடுத்து என்ன பண்ணலாம் இருங்க யோசிக்கிறேன் அப்படியே. பொசிஷன், எஸ் பொசிஷன் கொடுத்து இங்கே நேம் கொடுத்து இந்த நேம் கீழே இல்லை இங்கே கேட்லாக்னு வரும். இங்கே கேட்லாக் ஜிசின்னு கொடுத்துறேன், வெறும் ஜிசின்னு கொடுத்துறேன். ஸோ ஜிசி டாட் நேம் டாட் ஈக்குவல்ஸ்ன்னு வருமா, இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாட் ஈக்குவல்ஸ் வந்து பல்ல Forza Horizon 6.2 ஸ்ட்ரிங். ஐ திங்க் திஸ் won't work, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங்கு. ஹீப் அலோகேட்டட் ஸ்ட்ரிங் ரெண்டுமே ஈக்குவேட் ஆகுமாங்கிறது ஐம் நாட் ஷுர், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வில் பி ஹேவிங் அ இண்டெக்ஸ், கரெக்டுங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா if let sum index is equal to gc index, ஏன்னா it could be there, it could not be there இல்லையா? நான் இங்கே ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பிரிண்ட் லைன் கொடுக்குறேன், cannot find the game அப்படின்னு இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே if let sum கொடுத்து இந்த ஜிசி இண்டெக்ஸ் நம்ம கிடச்சிருச்சுன்னு வைங்களேன், நான் இந்த அவைலபிள் யூனிட்ஸை குறைச்சாகணும். ஸோ இப்போ இருங்க கேம் கேட்டலாக்ஸ் ஆஃப் index dot available units minus equal to 1 அப்படி பண்ணுறச்ச நமக்கு வந்து இங்கே மியூட்டேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு மியூட் கொடுக்கணும். இங்கே மியூட் கொடுத்தா இங்கே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் இங்கே செக் பண்ணி பார்க்க போகிறேன். பிரிண்ட் லைன் பண்ணி மொத்த கேம் கேட்டலாக்ஸே பிரிண்ட் அவுட் பண்ணிடலாமே. மொத்த கேட்டலாக்ஸையுமே வில் ட்ரை டு பிரிண்ட். Okay, game catalogs does not implement team, but oh yes, my bad. அப்போ நான் இங்கே வந்து திரும்பியும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். derive debug macro இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ கேம் கேட்டகரியும் அதுக்கு derive பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைட்ஸ்லேயே ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ
ஓகே, இப்போ நம்ம அது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நான் இது வந்து கேம் கேட்டலாக்ஸ் டாட் சேஞ்ச் கேம் கேட்டலாக் நம்ம இங்கே கொடுக்குறோம், கால் பண்ணுறோம். கால் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ டெத் ஸ்ட்ராண்டிங் இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஃபோர்ஸா ஹரிசான் 7 இருந்தது, 6 வந்து 7 யூனிட்ஸ் இருந்தது. இப்போ இங்கே அவைலபிள் யூனிட் 6 ஆயிருக்கு. ஓகே, இட் ஒர்க்ஸ் தென். ஸோ ஜிசி டாட் நேம் ஈக்குவல்ஸ் வந்து ஃபோர்ஸா ஹரிசான் 2 ஸ்ட்ரிங்குங்கிறப்போ அட்ரஸஸை வந்து கம்ப்யூட் பண்ணுறதில்ல, இட் கம்ப்யூட்ஸ் எக்ஸாக்ட்லி த வேர்டு. ஸோ அப்போ என்ன நடக்குது, வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இண்டெக்ஸு. அந்த இண்டெக்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் பேசிக்கலி டிக்ரீசிங் த யூனிட். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இஃப் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுறேன்னா, அது ஒரு வேரியபிளில் நான் இதை போட்டு இல்லை வேரியபிள் வேணாம். ஸோ இஃப் கேம் கேட்டலாக்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் டாட் அவைலபிள் சைஸ் ஈக்குவல் டு 0, அதாவது நான் ஃபுல்லாக தீர்த்துட்டேன்னா நான் அந்த கேமே என்கிட்ட இல்லைன்னு தான் அர்த்தம், அவுட் ஆஃப் ஸ்டாக்னு தான் அர்த்தம். ஐ ஹாவ் டு மார்க் இட் அஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் டு ரிமூவ் தட் கம்ப்ளீட் கேம். கரெக்டுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கேம் கேட்டலாக்ஸ் டாட் ரிமூவா இல்லை வேற என்ன வரும், என்ன மார்க் கொடுத்து ரிவர்ஸ் வராது, இது வராது. கேம் கேட்டலாக்ஸ் இங்கே ரிமூவ் ஆக்சுவலாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹவ் மேட் ஆக்சுவல் பக். நான் இங்கே ஞாபகம் இருக்குங்களா, இந்த ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதுறச்ச ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ். அப்போ நான் வந்து இது ரெஃபரன்ஸ் ஆஃப் அன் அரே, நான் வெக்டராக இதை நான் கொடுக்கல. ஸோ இது நான் இங்கே வெக்டராக கொடுக்காததுனால என்னால் அந்த பர்டிகுலர் ரிமூவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. வெக்டராக கொடுத்துருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே கேம் கேட்டலாகுங்கிறத வெக்டராக மாற்றிடுறேன். ஸோ வெக்டராக மாற்றுறச்ச நமக்கு வந்து இங்கே இப்போ ரிமூவ் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். எஸ், ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் இங்கே இண்டெக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இட் வில் பி ரிமூவ்டு. இது நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. இந்த ஃபோர்ஸா ஹரைசான் 6 நான் இப்போ அவைலபிள் யூனிட்ஸை 1ன்னு நான் மாற்றிடுறேன். 1ன்னு மாற்றினதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கான்னு நீங்கள் நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அந்த யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அது இருக்கா, எம்டியாக இருக்கான்னா அந்த மொத்த கேமே நான் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறப்போ அந்த ஃபோர்ஸாகவே இருக்கக்கூடாது. செக் பண்ணி பார்ப்போமா. இது ஆக்சுவலாக யூனோ வாட், நான் இதை ஹேஷ் சிம்பிள் கொடுத்து நான் பண்ணேன்னா இன்னுமே நீட்டாக வரும். இப்போ பாருங்கள் இன்னும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்மக்கிட்ட அந்த கேமே இல்லை பாருங்க மக்களே. வால்ஹலா இருக்குது, டெத் ஸ்ட்ரைண்டிங் இருக்குது, பட் நம்மக்கிட்ட அந்த ஃபோர்ஸா ஹரைசான் 6 இருக்குது. கொஞ்சம் குழப்பின மாதிரி தான் ஆயிருக்கும், பட் ஓவராலாக ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ஒரு கேம் ஸ்டோரை கிரியேட் பண்ணோம். அந்த கேம் ஸ்டோருக்குள்ளே ஒரு நேம் வச்சுக்கிட்டோம், அதுக்குள்ளே அவைலபிள் கேம்ஸ் வச்சுக்கிட்டோம். அந்த கேம்ஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் நேம், அவைலபிள் யூனிட்ஸ், டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் ஈச் ஃபங்க்ஷன் ஃபார் த கேம் கேட்டலாக் நம்ம வந்து அந்த லாஜிக்கை யூசர் கிட்ட கொடுத்துட்டோம். அதாவது யூசர்னா இந்த கிளையண்ட் கன்சியூம் பண்ணுறவங்க கிட்ட அந்த ஃபங்க்ஷன் என்ன வேணாலும் நீ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம். இது நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பர்பஸாக யோசிச்சு அது அப்படி ஒர்க் ஆகாதுன்னு யோசிச்சாலுமே இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இங்கே கொடுக்குறேன். ரைட்டுங்களா. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஆஸ் லாங் ஆஸ் ஐ வாண்ட் டு மேக் ஷியோர் இந்த பர்டிகுலர் ட்ரீட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இந்த சேஞ்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறச்ச இங்கே என்ன ஆக்டிவேட் ஆச்சோ அது எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த பர்டிகுலர் கேம் கேட்டலாக்ஸை நான் ஃபர்ஸ்ட் இட்டரேட் பண்ணி அந்த கேம் ஃபர்ஸ்ட் இருக்காங்கிறத நேம் மூலமா செக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் இன்னுமே நைஸாக பண்ணியிருக்கலாம். இங்கே வந்து ஒரு ஐடி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஐடியோட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். தட் ஆக்சுவலி வுட் ஹவ் மேட் மச் சென்ஸ். ஏன்னா இண்டிவிஜுவல் ஐடிஸில் இண்டிவிஜுவல் கேம்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஐடிஸ் இருந்தது தான் இன்னும் மச் சென்ஸாக இருந்திருக்கும். பட் எனிவேஸ், இந்த பர்டிகுலர் நேமை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி அது இருக்கான்னு நம்ம இஃப்லெட் சம் மூலமா செக் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸு அந்த யூனிட் 0வா இருந்ததுன்னா அந்த மொத்த கேமையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். இல்லைன்னா வி ஜஸ்ட் பிரிண்டட் அந்த கேமை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லா கேம் கேட்டலாகையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இது ஆக்சுவலாக நம்ம இங்கே கூட பிரிண்ட் பண்ணியிருக்க தேவையில்ல, வெளியில் கூட பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். அதோ இங்கே கூட பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போது கேம் ஸ்டோர் டாட் கேம் கேட்டலாக்ஸுங்கிறது இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இப்படி காப்பி பண்ணி இப்படி எழுதிடுறேன். கேம் ஸ்டோர் டாட் அவைலபிள் கேம்ஸ், மை பேட், கேம் கேட்டலாக் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட் தான், சரி பேராமீட்டர் தான் இங்கே ஒர்க் ஆகும். அவைலபிள் கேம்ஸ் இப்போ ஒர்க் ஆகும். ஸோ இதோட நான் க்ளோஷர்ஸை பற்றி நான் முடிச்சுக்கலாங்கிறத நினைக்கிறேன். ஓரளவுக்கு குழப்பாமல் சொல்லி கொடுத்துருப்பேன். குழப்பியிருந்தால் வெரி சாரி. என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், அதனால தான். மேபி நம்ம வந்து இன்னும் எக்ஸல் ஆக ஆக
எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தொடங்கும். இன்கேஸ் இது உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் கேட்குற மக்களே, ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. இந்த கமெண்ட்ஸில் இந்த டைம் ஸ்டாம்ப் போட்டு இது எதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன். என்னால் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு. நான் ஒரே ஒரு எரர் என்ன பண்ணேன்னா, இங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் இட் ஆஸ் அ வெக்டர் மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் நான் இங்கே ஒரு அரேவா யூஸ் பண்ணிக்கிட்டேன். அரேவா யூஸ் பண்ணுறப்போ நம்மளால் இன்பிளேஸ் சேஞ்சஸ் தான் பண்ண முடியுமே தவிர ரிமூவ் பண்ண முடியாது. அந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் அதுக்கு இல்லை. இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு பர்டிகுலர் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடாக இருக்கும் இந்த வெக்டருக்குள்ளே. இந்த வெக்டருக்குள்ளே தான் நம்ம இந்த மெத்தட் இருக்குது, அந்த அரேக்குள்ளே அந்த மெத்தட் இல்லை. அதனால தான் நம்ம அந்த ரிமூவ் யூஸ் பண்ண முடியல. பட் யா, சரிங்க மக்களே, இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்டீரியர் மியூட்டபிலிட்டியை பற்றி பார்க்கலாம். நன்றிகள் பல ஸ்டூடெண்ட்ஸ்.